ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது மார்னிங் டு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸில் தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் பாதைக்கு திரும்பி இருக்குது. ஸோ நிஃப்டி 50 வந்து 70 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் வந்து 170 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி பேங்க் 300 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி ஐடி 250 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 78,670 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. நிஃப்டி 50 24,019 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மோரராட்டு மார்க்கெட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் திரும்பி இருக்கு. அடுத்து நொமுரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாப்பனீஸ் ப்ரோக்கிங் ஃபேமு இவங்க சொல்கிறது யூஎஸோட ஃபெட் ரேட் வந்து 2024 மட்டுமே 3 வாட்டி கட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஆர்பிஐயும் அதே வழியை ஃபாலோ பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மோரலாட்டு செப்டம்பரில் ஒரு ரேட் கட்ஸ் இருக்கும், 0.25 பேஸ் பாயிண்ட் அந்த ரேஞ்சில் 25 பேஸ் பாயிண்ட் கட் பண்ணுவாங்க. அடுத்தது நவம்பர் டிசம்பர் அந்த ரேஞ்சில் டோட்டல் இந்த 2024 3 ரேட் கட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நொமுரா வந்து யூஎஸோட ஃபெட்ரல் ரிசர்வ் சம்மந்தமாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கன்ஃபார்மாக நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. மோராட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யூஎஸோட ரூல்ஸை வந்து இந்தியாவோட ஆர்பிஐயும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது பார்த்தீங்கன்னா ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு நொமுரா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளோட மார்க்கெட்லேருந்து நேற்றே நம்ம பார்த்துருந்தோம், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து விற்கிறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி. ஸோ 2 நாளில் மட்டுமே 13,400 கோடி வந்து நம்மளோட இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து யூஎஸோட ரிசெஷன் ஃபியர் அந்த நியூஸ்னால ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. நேற்று மட்டுமே 10,000 கோடிக்கு மேலே வெளியே எடுத்திருந்தாங்க நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மோரலாட்டு எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 1,050 ரூபா மேலே தாண்டி போன ஷேர் இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ நேற்று நான் வந்து டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் டவுன் ஆகுனது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் எகெயின் மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1,010 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துருக்கு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு திரும்பி இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். டாடா மோட்டர்ஸ் தரப்புலேருந்து இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சார்ஜிங் பாயிண்ட்டுக்கான ஓன் அக்ரிகேட்டர் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க சொல்லியிருக்கிறது 15 சார்ஜிங் பாயிண்ட் ஆப்ரேட்டர் கூட வந்து அவங்க பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13,000 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது அவங்களோட பார்ட்னர்ஷிப் மூலமானு சொல்லியிருக்காங்க. அக்ராஸ் இந்தியாவில் 13,000 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப் ஸ்டேட்டஸுக்குள்ளே வருது. ஸோ அவங்க வந்து ஒரு சார்ஜிங் பாயிண்ட் அக்ரிகேட்டர் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட கார் பிளாட்ஃபார்முக்கு. மோரல் இது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஈவி கார் கர்வ் ஈவி அந்த காரை வந்து நாளைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து டாடா மோட்டர்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் டாடா மோட்டர்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஷேர். ஆக்சுவலாக அந்த ஷேர் வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துச்சு. 2,180 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ 2% மேலே அடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்கிங் கம்பெனிஸ் கண்டினியூஸ் அடிபடுறதுக்கு ரீசனு இந்த செபியோட ஒரு சர்க்குலர். அடுத்தது வந்து பட்ஜெட்டில் இந்த மோர் டேக்ஸ், இந்த எல்டிசிஜி, எஸ்டிசிஜி, எஸ்டிடி அப்படி இப்படி நிறைய டேக்ஸ் போட்டதுனால இந்த ப்ரோக்கிங் கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா இப்போ கன்சிடர் பண்ணவங்களாம் ஸோ பயந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாரும் என்ட்ரி கொடுக்க வேண்டாம் அந்த ப்ரோக்கிங் ஆப்ஸ் கம்பெனிஸ்லங்கிறது என்னோட ஒப்பீனியன். மோரராட்டு இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு மேலே போகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளைண்ட் பேஸை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஜூலை மந்தில் 25.79 மில்லியனாக இருக்குது அவங்களோட கிளைண்ட் பேஸு. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 15.65 மில்லியனாக இருந்துச்சு. முந்தின மந்தில் வந்து அது 24.72 மில்லியனாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் மந்த் ஆன் மந்த் பேஸில் 4.3%, இயர் ஆன் இயர் பேஸில் 65% கிட்ட அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ஆவரேஜ் கிளைண்ட் ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஜூலையில் வந்து 216% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 37.32 பில்லியனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் அது வந்து 11.8 பில்லியனாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மந்த் ஆன் மந்த் பேசிஸில் பார்க்கும்போது 22.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூனிக் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அது வந்து 282% க்ரோத் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 7.66 லேக்காக இருக்குது இந்த மந்தில். அதே சேம் வந்து லாஸ்ட் இயரில் வெறும் 2 லட்சமாக தான் இருந்துச்சு. ஓவரால் ஆவரேஜ் டெய்லி டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நாக்ஷனல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது 54.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 43,487 பில்லியனாக இருக்குது. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் அது 28,153 பில்லியனாக இருந்துச்சு. ஆக்சுவலாக முந்தின மந்த் கூட கம்பேர் பண்ணும்போது 4.9% கீழே விழுந்திருக்கு. ஆப்ஷன் ப்ரீமியம் டேர்ன் ஓவர் வந்து 63.4% வந்து மேலே போயிருக்கு. 858 பில்லியனாக இருக்குது. முந்தின மந்த் கூட கம்பேர் பண்ணும்போது 4.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் இயர் ஆன் இயர் பேஸில் 64%, முந்தின மந்த் கூட கம்பேர் பண்ணும்போது 4.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு ஒரு அப்பர் ட்ரெண்டுக்கு போனது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க 2% மேலே. இப்போ 2,077 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன் இந்த ஏஞ்சல் ஒன் ஆப் ஷேரில். ஸோ ஆல்ரெடி கன்சிடர் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுறங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
ஜியோ ஃபினான்ஷியல் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல வந்து அவங்களோட ஜியோ ஃபினான்ஸ் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க முறையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈஃபில் டவர்ல. ஸோ இது வந்து இந்தியன் டிராவலர்ஸ்க்கு வந்து டிஜிட்டல் பேமெண்ட் வந்து பண்றதுக்கு வேண்டி இந்த ஜியோ ஃபினான்ஸ் ஆப்பை வந்து அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க முதல் வாட்டி. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் பேமெண்ட் சிஸ்டம்ல இவங்களுக்கு ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். டிவிஎஸ் மோட்டார் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 577 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் பார்த்தீங்கன்னா 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக முந்தின குவார்டரில் 387 கோடி பண்ணியிருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8376 கோடியா இருக்கு. எபிட்டா 21.7% growth அனுப்பிச்சிருக்கு. 960 கோடியா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தவங்க சொல்றது எபிட்டா மார்ஜின் 11.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 50 பேஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல அவங்களோட எக்ஸ்போர்ட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் வந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52,000 யூனிட்ஸ் இந்த குவார்டர்ல சேல் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 39,000 சேல் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல அவங்களோட டிவிஎஸ் மோட்டார் லான்ச் பண்ண நியூ வேரியன்ட் டிவிஎஸ் ஐக்யூ போர்ட்ஃபோலியோல பார்த்தீங்கன்னா அந்த ஐக்யூ போர்ட்ஃபோலியோல நியர்லி 3 பேட்டரி ஆப்ஷன் வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அது வந்து அந்த டிவிஎஸ் ஐக்யூ வந்து 5 வேரியன்ட்ஸ்ல கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட த்ரீ வீலர் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. 35,000ல இருந்து 31,000 குறைஞ்சிருக்கு. ஸ்கூட்டர் சேல்ஸ் டோட்டல் ஸ்கூட்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 19% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரரட்டு டிவிஎஸ் மோட்டாரோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு 42 அனாலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 21 அனாலிஸ்ட் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 12 அனாலிஸ்ட் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 9 ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மோரரட் இது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் மோரரட் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாரும் கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து 3718 கோடியா இருக்கு. 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பேஸ்ல 24% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் முந்தின குவார்டர்ல அவங்க 7550 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல ப்ராஃபிட் பயங்கரமான அடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 4328 கோடியா இருக்கு. 23.5% பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது அவங்க சொல்லியிருக்கிறது அவங்களோட இன்ட்ரீம் டிவிடன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. $3.25 பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 30 வந்து ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேமெண்ட் வந்து செப்டம்பர் 5 முன்னாடியே உங்களுக்கு வந்து பே அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 5% மேலே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 472 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மோரரட் இதில் நம்ம பார்க்க வேண்டியது ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் அடி வாங்கியிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ $3.25 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில். ஸோ இது வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து இந்த கிரைசிஸ் நடக்கிறதுனால நியர்லி 12 லிஸ்டட் இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பேர்ல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ், எமானி, பயர் கார்பரேஷன், GCPL, பிரிட்டானியா, விகாஸ் லைஃப் கேர், டாபர், ஏஷியன் பெயிண்ட்ஸ், பிடிலைட், ஜூப்லியன் ஃபுட் ஒர்க்ஸ், பஜாஜ் ஆட்டோ இவங்களுக்கு எல்லாமே பங்களாதேஷில் ப்ரெசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க வேண்டியது மரிக்க வந்து 4% மேலே கீழே விழுந்துருந்துச்சு. இவங்க வந்து 11 to 12% வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்களோட சஃபலோ எடிபிள் ஆயில் மேனுஃபேக்சர் மூலமாட்டு இவங்க வந்து இந்த சஃபலோ எடிபிள் ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அங்கேருந்தே இவங்களுக்கு 11 to 12% மூலமாட்டு ரெவன்யூ வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமாட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் நான் இப்போ அப்டேட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 3 to 4% மேலே அடிச்சிருந்தாங்க. அங்கே வந்து இந்த கிரைசிஸ் நடக்கிறதுனால இவங்க ட்ரெண்ட், PDS, VIP இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கும் வந்து அங்கே சப்ளை செயின் இருக்குது இந்த கம்பெனிஸோடது. ஸோ மோரரட், ஹீரோ மோட்டார் கார்ப்பு அப்படியும் சில நிறைய கம்பெனிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ இந்த ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக யாரும் இப்போ என்ட்ரி கொடுக்க வேண்டாம். கீழே விழுந்துச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணி உள்ள என்ட்ரி கொடுக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ பங்களாதேஷில் நடக்கிற கிரைசிஸ்னால இந்த ஷேர் எல்லாமே கொஞ்சம் ட்ரபிளில் இருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு ஷார்ட் டைமுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். ஆக்சுவலாக அன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போச்சு, 73 ரூபா தாண்டி போனது, மறுபடியும் ஒரு 71 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் ப்ரைஸ் 71 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு ICC செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 95 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு. மோரரட் இது பார்த்தீங்கன்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா தரப்புல இருந்து வந்து அப்டேட். இவங்களும் Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3606 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 35239 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10,275 கோடியா இருக்கு. எபிட்டா மார்ஜின் 34% இருக்கு. மோரரட் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா ஆப்ரேஷன்லையுமே காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலம் மட்டும் மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 416 ரூபா அந்த பக்கம் வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு வேதாந்தா. ஸோ இது வந்து வேதாந்தா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸும் டாடா பவரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. டாடா மோட்டர்ஸோட சப்சிடரி டாடா பர்சனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட், டாடா பவரோட சப்சிடரி டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட், இவங்க 2 பேரும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள், சோலார் பவர் இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த அடாப்ஷன் மூலம் மட்டும் தான் கொலாபரேஷனில் வராங்க. இவி ரூஃப் சோலார் டாப் சிஸ்டம் வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி இது ரெண்டுத்துக்கு மத்தியில் ஒரு சினர்ஜியை கிரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட் ஜீரோ ரன்னிங் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த கார்பன் ஃபுட் பிரிண்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த பார்ட்னர்ஷிப்பில் வரான்னு சொல்லியிருக்காங்க. மோர் அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸும் டாடா பவரும் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இவி சோலார் ரூஃப் டாப் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி இந்தியாவில். ஸோ இது டாடா மோட்டர்ஸ் டாடா பவர் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹட்கோ தரப்புலேருந்து வந்து அப்டேட். ஹட்கோ பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ் லிமிடெடுங்கிறது ஒரு ரயில்வே கம்பெனி, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ கன்சல்டன்சி சர்வீஸுக்கு வேண்டி தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த நான் பைண்டிங் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபீ பேஸ்டு ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. மோரட்டு ஹட்கோ ரைட்ஸும் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இது ஹட்கோ ரைட்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.